அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. ஒரு கடாயில் ஒரு 4-5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட நல்லா சுத்தம் பண்ண முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி கீரையோடு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாயை கீறி போடுங்க. 4 பல்லு பூண்டு தட்டி போடுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நசுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தேவையான பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்சு வடிகட்டுனா சூப்பர் ரெடி ஆகிடும். முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்மலாக நம்ம கீரை பொரியலோ கூட்டோ பண்ணும்போது ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. மற்ற கீரை சாப்பிட்டாலும் முருங்கைக்கீரையை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் சூப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கீரையோட கசப்புத்தன்மை இதில் சுத்தமாக தெரியாது. அதனால் குழந்தைங்க கண்டிப்பாக குடிப்பாங்க. இதில் இரும்பு சத்து, புரத சத்து எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி கிளியர் சூப்பாக கொடுக்கலாம். கீரை வேணும்னாலும் சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைங்க கிளியர் சூப்புனா விரும்பி குடிப்பாங்க. அதில் கசப்புத்தன்மை தெரியாது. வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து குடிக்க கொடுக்கலாம். ஆரோக்கியமான சத்தான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.